ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை ட்ரீம் கேலரி. நான் உங்கள் ஆர்டிஸ்ட் ஈஷ். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு கலர்ஃபுல்லான ரியலிஸ்டிக் பேர்ட் எப்படி வரையன்னா இந்த வீடியோவில் சொல்லிக் கொடுக்க போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் பேசிக் ஷேப்ஸ் ரெஃபரன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். நான் இங்கே சர்க்கிள், ஓவல் அண்ட் ட்ரையாங்கிள்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். சர்க்கிள் ஃபேஸ்க்கு, ஓவல் பாடிக்கும், அண்ட் 2 ட்ரையாங்கிள், குட்டி ட்ரையாங்கிள் பீக்குக்காகவும், பெரிய ட்ரையாங்கிள் டெயிலுக்கும் யூஸ் பண்ணியிருக்கேன். அப்புறம் நம்ம பிரான்ச் டீட்டெயில்ஸாக கொடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் அந்த ட்ராயிங்கை நம்ம இப்போ பேசிக் ஷேப்ஸை ரீடிஃபைன் பண்ணுறோம். நம்ம அந்த என்ன ரெஃபரன்ஸ் வச்சுருக்கோமோ அதுக்கேற்ற மாதிரி ரீடிஃபைன் பண்ணிவிட்டு டீட்டெயில்ஸ் ஆட் பண்ணுறோம். லைக் ஃபெதர்ஸ் எல்லாமே. அதுக்கப்புறம் ஃபைன் லைனர் எடுத்து ஃபுல்லாக நம்ம அவுட்லைன்ஸ் மட்டும் மார்க் பண்ணிக்கிறோம். நான் ஏன் ஃபைன் லைன் யூஸ் பண்ணுறேன்னு அடுத்தது உங்களுக்கு தெரியும். எஸ், நீடட் ட்ரெஸ் வச்சு ஃபுல்லாக லைட்டன் பண்ணிக்கலாம். ஏன்னா ஒவ்வொரு மார்க்கை யூஸ் பண்ணும்போது நம்ம பென்சில் வெளியே தெரியக்கூடாதுன்றதுக்காக ஃபஸ்ட்டு ஒரு லைட் ஷேட், அதுக்கப்புறம் டார்க் ஷேட், அதுக்கப்புறம் ஒவ்வொரு கலராக என்னென்ன வேணுமோ ரெஃபரன்ஸுக்கு ஏற்ற மாதிரி நான் கலர்ஸ் கொடுத்துருக்கேன். பட் ஆல்வேஸ் ஒர்க் ஃப்ரம் லைட் டு டார்க். ஸோ உங்களுக்கு ஈஸியாக லேயர்ஸ் பில்ட் பண்ண முடியும். அண்ட் பண்ணும்போது நம்ம ஃபெதர்ஸ் என்ன டைரெக்ஷனில் போகுதுன்ற ஏற்ற மாதிரி பண்ணுங்கள். பேஸ் லேயருக்கு மட்டும் லைட்டாக கொடுத்தீங்கன்னா ரேண்டமாக அடிச்சுக்கலாம். ஆனால் அதுக்கப்புறத்துலேருந்து நம்மளோட என்ன ஃபெதர் என்ன டைரெக்ஷனில் போகுதுன்ற ஏற்ற மாதிரி நம்ம ஷேட் பண்ணிக்கிறது நல்லது. அதே மாதிரி நான் பிரான்ச்சஸ்க்கும் லைட் ஷேட் ஆஃப் ப்ரௌன் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு க்ரே கொடுக்குறேன். அப்போ தான் அந்த ரியலிஸ்டிக் மரம் பிரான்ச் லுக் கொடுக்குன்றதுக்காக. ஸோ தென் நான் ஒரு ஃபைன் லைனர் எடுத்து திரும்ப டீட்டெயில்ஸ் ரிஃபைன் பண்ணிக்கேன். அது ஏன்னா நம்ம கலர் பென்சில்ஸ் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அது யூஸ் பண்ணும்போது நம்ம டீட்டெயில் கொடுக்கறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் ஃபர்ஸ்ட்டு ஃபைன் லைன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் டீட்டெயில்ஸ் கலர் பென்சில்ஸ் வச்சு யூஸ் பண்ணிக்கிறேன். நான் பாலிக்ரோமர்ஸ் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் என்ன கலர் பென்சில்ஸ் இருக்கோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஃபுல்லாக டீட்டெயில்ஸ் மார்க் பண்ணிக்கிறேன். நீங்கள் பேஸ்க்கு மார்க்கர்ஸ் தான் யூஸ் பண்ணணும்னு இல்லை, உங்களுக்கு என்ன கம்ஃபர்டபுளாக யூஸ் பண்ணிக்கலாம். லைக் வாட்டர் கலர்ஸ் ஆர் வெறும் பென்சில் வச்சு கூட யூ கேன் அச்சீவ் ரியலிஸ்டிக். இது ஒன் ஆஃப் த வே யூ கேன் அச்சீவ் அ ரியலிஸ்டிக் ட்ராயிங். அதுதான் நான் சொல்ல வந்திருக்கேன். ஃபார் ஹைலைட்ஸ் ஐ எம் யூஸிங் ஒயிட் குவாஷ். நீங்கள் என்ன வேணால் ஒயிட்க்கு யூஸ் பண்ணலாம். லைக் ஒயிட் ஜெல்லி ரோல் பென்ஸ் ஆர் அக்ரிலிக் பென்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அது கூட யூஸ் பண்ணலாம். ஆனால் எனக்கு இந்த ஒயிட் குவாஷ் இஸ் ரியலி கேம் சேஞ்சர். இட் கிவ்ஸ் அ சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஃபார் மீ. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நிஜமாக ரொம்ப நல்லாயிருக்கு. நீங்கள் ஒன்ஸ் ட்ரை பண்ணிட்டீங்கன்னா யூ வில் ஆல்சோ சே நோ வை ஐ எம் சேயிங் திஸ். ஸோ ஒயிட் குவாஷ் நான் வின்சென்ட் நியூட்டன் யூஸ் பண்ணுறேன். ஸோ அதை வச்சு நான் ஃபுல்லாக ஹைலைட்ஸ் பண்ணிட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் என்ன வீடியோஸ் வேணும்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இன்னும் ஆசமான வீடியோஸ்க்கு அண்ட் டுட்டோரியல்ஸ் கைண்ட் ஆஃப் வீடியோஸ்க்கு மறக்காமல் மை ட்ரீம் கேலரியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.